வெல்கம் டு நியூ வேஸ். இன்னைக்கு பொரி உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 3 பொருள் மட்டுமே போதும் பொரி உருண்டை செய்யறதுக்கு. இந்த எல்லோ கப்பால் 2 கப் அளவுக்கு பொரி எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன், இந்த கப்பில் 3/4 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லத்தை க்ளீன் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கலாம். வானலில் பொரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணலாம். இதை ட்ரையாகவே நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ தான் பொரியெல்லாம் கிறிஸ்பியாக இருக்கும். லோ ஃப்ளேமில் இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் வச்சுக்க வேண்டாம். கை விடாமல் லைட்டாக கிண்டிகிட்டே இருங்க. போதும். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதே வானலில் 1 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். இதுலேயே வெல்லத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெல்லத்தில் தூசி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா தனியாக தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் வச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கரையட்டும். மீடியம் ஃப்ளேமில் இப்போ இருக்கட்டும், நல்லா கொதிக்கணும். கட்டியெல்லாம் நல்லா உடச்சி விடுங்க. உடஞ்சிருச்சு. இப்போயே நான் ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கேன், அது போட்டுக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். வெல்லப்பாகு கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் இப்போயிலேருந்தே கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வெல்லப்பாகு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போது கன்சிஸ்டன்சி செக் பண்ணலாம். அதுக்கு ஒரு பிளேட்டில் தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக வெல்லப்பாகு எடுத்து அந்த தண்ணியில் விடுங்க. விட்டுட்டு அது கை வச்சு எடுத்து பாருங்கள், ஒரு பால்ஸ் ஷேப்க்கு வரணும். ஓகே, வந்துருச்சு. இது கரெக்டு. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிண்டிகிட்டு இருக்கும்போதே பொரியை போட்டு நல்லா கிண்டுங்க. சப்போஸ் உங்களால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்ட முடியல அப்படின்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஓகே, பொரியெல்லாம் வெல்லப்பாகோடு சேர்த்து நல்லா கலந்தாச்சு. லைட்டாக சூடாக இருக்கும்போதே கையில் எடுத்து உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. 2 கையும் வச்சு நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சிக்கோங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போதே பிடிக்கலாம். இது 8லிருந்து 10 பொரி உருண்டை வரும். இந்த ஸ்நாக்ஸை குழந்தைங்களுக்கு வீட்டில் கொடுக்கலாம், ப்ளஸ் ஸ்கூலுக்கும் அனுப்பிச்சி விடலாம். இந்த பொரி உருண்டையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.